விடுவேன் என்று நினைத்தாயோ? ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, என்னோட 4 மாச ஹேர் டிரான்ஸ்பிளேட் ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, நான் கடைசியா ஒரு சில வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பிஆர்பி, ஜிஎஃப்சி அண்ட் மினாக்சிடைல் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் வந்து ஹேர் கொட்டுறதுக்கான சான்சஸ், அதாவது ஹேர் கொட்டுது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே சிம்டம்ஸ் தெரியும். இப்போ நார்மலா வந்து ஹேர் வந்து உங்களுக்கு கொட்டுது அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க கேர்லெஸ்ஸா இருப்பீங்க. முடிதானே இப்பதானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இது கொட்டாது. நம்ம வந்து வெங்காயம் தேய்ப்போம், வெந்தயம் தேய்ப்போம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் நெறைய வந்து இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயத்த நம்ம பண்ணுவோம். அது வந்து ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லன்னு நெனைப்போம். பட் ஃபியூச்சர்ல போக, போக, போக வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டை ஏறிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்ட்டிங்ல இப்படி, இப்படி இங்க இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பால்னஸ் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ பால்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா, மனக்கவல வந்து பாத்தீங்கன்னா, அத நோக்கி ஓட ஆரம்பிச்சுரும். ஸோ அத பார்த்துட்டு நெறைய பேர் வந்து உங்கள கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்லயே இந்த ப்ராப்ளம் ஆகுது அப்டின்னா, நீங்க முன்னாடியே போயி பார்க்கறது ரொம்ப நல்லது. ஓகே. இப்போ நான் வந்து 4 ஜிஎஃப்சி எடுத்துட்டேன். 4 ஜிஎஃப்சிக்கு அப்புறம் என்னோட ரிசல்ட் நீங்க பார்க்குறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேர் வந்து இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்கோம். ஸோ இந்த ஹேர் வச்ச இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுனால வந்து அது பார்த்தீங்கன்னா, முடி இன்னும் ட்ரை ஆகாம இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தெரியுது. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, முடி வச்ச இடத்துல எல்லாம் எனக்கு வந்து சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, முடி வளர்ந்திருக்கு. ஸோ வந்து இந்த 4 மாசத்துல நான் வச்ச ஸ்டெப்ஸ் பாருங்க. நான் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முடி வச்சேன். ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முடி நல்லாவே வளர்ந்திருக்கு. சொல்லப்போனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாசத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரிசல்ட் குட்டுன்னு தான் சொல்லணும். எப்போ வந்து முடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அடர்த்தியா வளரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதாவது நமக்கு மினிமம் சொல்ற டைம் பார்த்தீங்கன்னா 6 மந்த். அந்த 6 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா சாப்பிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அவங்க குடுக்குற மெடிசன கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, முடி வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ளேஸ்மென்ட் வந்துரும். பட் வந்ததுக்கப்புறம் அத இன்னும் குரோத் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட கையில தான் இருக்கு. ஸோ அது பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வந்து கரெக்டா வந்து குளிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிடுறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹேர் வந்து நல்லா குரோத் ஆகும். மினிமம் எனக்கு தெரிஞ்சு 1 இயர் ஆச்சும் ஆகும். 1 இயர்க்கு மேல போகலாமோ தவிர, 1 இயர்க்கு கம்மியா ஆ சிலருக்கு வந்து பாசிபிலிட்டி வந்திருக்கு. 1 இயர்க்கு முன்னாடியே நெறைய வளர்ந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ண இடத்துல பார்த்தேன். நெறைய பேத்துக்கு முன்னாடியே வளர்ந்திருக்கு. சில பேத்துக்கு 1 இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முடி நல்லா வளர்ந்திருக்கு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பர்சனலா எனக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மினிமம் 1 இயர் ஆகலாம். எனக்கு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, 4 மந்த் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 மந்த் இன்னும் கம்ப்ளீட் ஆக ஒரு 10 டேஸ் இருக்கு. ஸோ 4 மந்த்ல நீங்க பார்க்குறீங்க. நார்மலா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் எடுத்து பாருங்க. நான் எப்படி இருந்தேன்? இப்போ எப்படி இருக்கேன்? அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு ஹேர பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது. எனக்கு வந்து நீங்க எங்க ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணீங்க? நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பண்ணணும். அப்படி இல்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர வந்து கன்சல்ட் பண்ணணும். நான் எங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்சல்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெறைய டவுட் இருக்கலாம். இந்த மாரி டவுட் இருந்ததுன்னா, மறக்காம கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தி சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்க நண்பர்கள் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வழுக்கு தலையோட இருப்பாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்